நெப்போலியன் போனோபோர்ட் பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபர் சர்வாதிகாரி சண்டை களத்திலே தன்னுடைய படைகள் பணியிலே சிக்குண்டு பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்து கொண்டிருந்த போது ஒரு வீரன் குத்திட்டி பட்டு உயிர் போய்விட்டது என்று நினைக்கும் போது குதிரையை ஓட்டி கொண்டு வந்து நெப்போலியன் முன்னால் நின்று ஆர் யூ டைட் நோ கிங்டம் பின்னர் ஆர் யூ வூண்ட் எஸ் ஐ வூண்ட் பட் ஐ வாண்ட் சக்சஸ் என்று நெப்போலியன் இடத்திலே சொல்லி நெப்போலியன் போனோபோர்ட் என்ன நடந்தது என்று கேட்கும்போது நம்முடைய வீரர்கள் பனிப்புயலிலே சிக்குண்டு ஆயிரக்கணக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் போனால் மட்டும்தான் நம்முடைய வீரர்கள் உங்களை கண்டு உற்சாகம் அடைவார்கள் என்று சொன்னதைப் போல அதை அவர் சொன்னார். நிச்சயமாக அதிமுக என்கிற இந்த இயக்கத்திற்கு சரிவு வரலாம். சரித்திரத்தில் இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு எந்த கொம்பாதி கொம்பனாலும் முடியாது. ஒற்றுமையாக இருந்து அனைவரும் போராடினால் நிச்சயமாக வெற்றி வெகு சீக்கிரம் நம் கைகளிலே வந்து சேரும். முடியும் வரை முயற்சி செய்தேன் என்பதல்ல. ஒரு களத்தில் வெற்றி கிடைத்து விட்டால் என்னால் தான் கிடைத்தது என்று சொல்வதோ, தோல்வி கிடைத்து விட்டால் இவரால் தான் தோற்று விட்டோம் என்று சொல்வதோ ரெண்டும் வேண்டும். இப்போ நமக்கு தேவை மீண்டும் வெற்றி பெற வேண்டும். அதற்கான பணியை நாம் செய்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை எப்படி தொடங்கி வழிநடத்தினாரோ அதே வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து ஆளாக்கினார். தனி ஒரு பெண்மணியாக எவ்வளவோ அவமானங்களை சந்தித்துக் கொண்டு எவ்வளவோ ஏச்சுகள் பேச்சுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் கூட அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் உழைப்பு 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 என்கிற உழைப்பை மூலதனமாக கொடுத்த அம்மா இந்த இயக்கத்தை ஆத்தார். 2016 தேர்தலிலே அம்மா தேர்தல் பணி ஆற்றாமல் வைத்திய சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு நம்மோடு அம்மா உயிரோடு இருந்து கொண்டிருக்கும். இயக்கம் வெல்ல வேண்டும் என்பதற்காக, என்னை போன்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆகுவதற்கு முன்பு முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு சிக்கல்களை சந்தித்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் சந்தித்து தொண்டர்கள் கூட்டத்தை கலைந்து விடாமல் கட்டி காத்த பெருமைக்குரியவர் அண்ணன் எடப்பாடியார். யார் ஒதுங்கினாலும் காவிரி வெள்ளம் கரையேறு ஓடுகிற நேரத்தில் ஒதுங்குறவன் பூரா விட யார் வெள்ளத்தோட போறானோ அவன் தான் போய் வெற்றிங்கிற கடல்ல சங்கமிக்க முடியும். மகளிர் உரிமை தொகை இப்ப இருக்கிற முதலமைச்சர் எவ்வளவு தரதா சொன்னார், இன்னைக்கு பண்ணிட்டாரா? வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு தரதா சொன்னார், கொடுத்துட்டாரா? மருத்துவ காப்பீட்டு திட்டம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும்? 25 லட்சம் வரைக்கும் எந்த நோய் வந்தாலும் வைத்தியம் பார்த்துக்கலான்னு சொன்னது யாரு? ஜோசப் விஜய். 6 சிலிண்டர் உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாரா? அவர் சொன்னதுல இருந்து சிலிண்டருக்கே தட்டுப்பாடாகி போச்சு. படிக்கிற குழந்தைக்கு எவ்வளவு? ஆனா அம்மா 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு அரசு பள்ளியில உதவி பெறும் பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அம்மா 1500 ரூபாய் டெபாசிட் போட்டாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு அம்மா 1500 ரூபாய் டெபாசிட் போட்டாங்க. +2 முடிஞ்சு வரும்போது +2க்கு 2000 டெபாசிட் போட்டாங்க. +2 முடிஞ்சு வரும்போது 5000 பிளஸ் வட்டி சொல்லாமல் செய்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்தவர் அண்ணன் எடப்பாடி. இவர் எவ்வளவு தரன்னு சொன்னாரு? 15000 வந்துச்சா? இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிட்டாங்களா? விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆயிடுச்சா? 5 ஏக்கர் கீழ் இருந்தா எவ்வளவு வாங்கினாலும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வாங்கினா ஆஃப் தள்ளுபடி. ஏமா நாளைக்கு போய் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏறி உட்காந்துக்காங்க. எங்க அண்ணன் முதலமைச்சர் டிக்கெட் நாங்க வாங்க மாட்டோம்ட்டு தர்கா அங்கதான் இருக்கு, ஏற்பாடு போயிட்டு அப்படியே அங்கிருந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு எங்க அண்ணன் முதலமைச்சர், எங்க அண்ணன் முதலமைச்சர், எங்க அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. என்னம்மா சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் நம்பினாங்களா இல்லையா? மகளிர் உரிமை தொகை எவ்வளவு மாசம்? 2000 அதோ கதி ஆயிடுச்சு. படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு 4000 ரூபாய் அதுவும் அதோ கதி ஆயிடுச்சு. 6 சிலிண்டர் ஆகாயத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. கிடைச்சிட்டு இருந்த சிலிண்டர் காசு கொடுத்தாலும் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. முதியோர் உதவித்தொகை எவ்வளவு? நான் சொன்னேன், நான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணக்கூடிய குழுவில் இருந்தேன். நான் சொன்னேன் முதல்லயே எடப்பாடியார் ஐயாட்ட, நம்ம 6 சிலிண்டர் தரேன்னு சொல்ல, 6 சிலிண்டர் எங்க கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், அதுக்கு ஏது நிதி ஆதாரம்? அப்படி எல்லாம் பொதுச் செயலாளர் மனசாட்சிப்படி யோசிச்சு முடியவே முடியாது, 3 சிலிண்டர் தான் தர முடியும்னு சொன்னார். நடக்கக்கூடியதை சொன்னவர் எடப்பாடியார். நடக்கவில்லை என்றாலும் பூமிக்கும் ஆகாயத்துக்கு அள்ளி அள்ளி விட்டவர் ஜோசப் விஜய். வரட்டும், திருச்சி சேர்த்து 7 தொகுதி, 7 தொகுதிக்கு இடம் வரும்போது பிரச்சாரத்துக்கு போவார்ல, மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்களே கேட்பாங்க, எங்க 6 சிலிண்டரு, எங்க மகளிர் உதவித்தொகை, எங்க 4000, 6 சிலிண்டர் எங்க, இருசக்கர வாகனம் தரேன்னு சொன்னாரா? இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டங்களை பெயர் மாற்றம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு பேரளவுக்கு தர போறார். 30,000 பேத்துக்கு விலை இல்லாம ஆடு தர போறார் தமிழ்நாடு ஊரா. அம்மா ஒரு பஞ்சாயத்துக்கு 50 பேர், 60 பேர், 70 பேர், 100 பேர் வரைக்கும் கொடுத்தாங்க. அம்மா மொத்தமே 30,000 பேத்துக்கு தான் பயனாளிகள் தர்றாங்களாம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க, எல்லா ஊர் மக்களும் பயன்பட்டாங்க. அம்மா
கார்டு கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பயன்பட்டாங்க. எடப்பாடியார் அதையே செஞ்சாங்க. அம்மா அரைப்பவுன் தங்கம் தருவதாக சொன்னார்கள், கொடுத்தார்கள் 5 ஆண்டுகள். அம்மா அடுத்து 2016 தேர்தலில் நான் மீண்டும் வெற்றி பெற்றால் 1 பவுன் தங்கம் தருவேன் என்று சொன்னார். அம்மா மறைந்து விட்டார். ஆனால் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி உள்ள காலம் வரை 1 பவுன் தங்கம் கொடுத்தார். 8 கிராம் தங்கம் கொடுத்தாரா இல்லையா? சொன்னதையெல்லாம் செய்தவர். அம்மா சொன்னதை, அம்மா வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு விலையில்லாமல் ஸ்கூட்டி தருவதாக சொன்னார். அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதியை அழைத்து கொண்டு வந்து சென்னையில் வைத்து எல்லா வேலைக்கு செல்லும் தாய்மார்களுக்கும் பாதி மானியத்தில் 2 சக்கர வாகனத்தை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடி. சொன்னதையெல்லாம் செய்தவர். 10 ஆண்டு காலம் விலையில்லாமல் அரிசி வழங்கினார்கள். அதே போல சொன்ன அனைத்து திட்டங்களையும் செய்தவர்கள், மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார். எனவே மீண்டும் மக்களே நம்மை தேடுவார்கள், கவலைப்படாதீங்க. மக்களே ஒரு நல்லாட்சி வேண்டும் என்று தேடும் போது மக்களுடைய கவனத்திலே எடப்பாடியார் மட்டும்தான் நிற்பார் என்று சொல்லி அதற்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்பதனை சொல்லி, முடியும் வரை அல்ல, முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உழையுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.